ஓகே. இன்னைக்கு வந்துட்டு நேத்து வந்துட்டு ஐபிஎல் ரிட்டன்ஷன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆமா 5 including 2 foreigners 3 Indian players. ஆமா, 3 இந்தியன் பிளேயர்ஸ் 2 ஓவர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பெரிய பெரிய டீம்ஸ்க்கு வந்து எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி மாதிரி டீமுக்கு பிரச்சனை அது. உங்களுக்கு எப்போ எல்லாமே பிரச்சனை தான் உங்களுக்கு. ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் இவங்களுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனை தான். எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு பக்கம் வச்சுக்கோ. ஆர்சிபி, பஞ்சாப், டெல்லி இவங்க மாதிரி டீமுக்கு வந்துட்டு சீசன் ஆரம்பிச்சதே பிரச்சனை தான். ஸோ வந்துட்டு இப்போ என்ன பார்த்துன்னு வச்சுக்கோங்க, சிஎஸ்கே, மும்பை, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் அவங்கலாம் ஓரளவுக்கு அவங்க கோரை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவாங்க. நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களோட டீம் அப்படியே இருக்கும். ஆமா, அவங்களுக்கு வந்து ஆக்ஷன்ல பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஆனா கரெக்டாக தான் வச்சிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா 5 இப்போ நீங்க 5 வச்சுட்டு சரி 3 ரிட்டன்ஷன் கொடுத்து 2 ஆர்டிஎம் கொடுத்தீங்கன்னா அதுவுமே 5 ரிட்டன்ஷன் மாதிரி தான் வரும். புரியுதா? ஆர்டிஎம் தேவையே இல்லையே. அதான் ஆர்டிஎம் தேவையில்லை, அது நியூ யூஸ் மாதிரி தான். ஏன்னா இப்போ வந்துட்டு அவன் ஆர்டிஎம் பதிலாக 2 சேர்த்து கொடுத்துட்டான், அவ்வளவுதான். இதுவே நீ இப்போ 3 ரிட்டன்ஷன் வச்சு 2 ஆர்டிஎம் கொடுத்தா அதுவுமே 5 ரிட்டன்ஷன் மாதிரி தான். ஆமா ஆமா, இப்படி பார்த்தா 5 தான் வரப்போகுது. சரி பார்க்கலாம். இந்த டீம் பத்தி பேசலாம். எந்த டீம் உங்களுக்கு டக்குனு மைண்ட்ல ஒரு சொல்லுங்க. ஆர்சிபி. எங்க போனாலும் அவங்க அடிக்காம ஆரம்பிக்கிறது இல்ல. அடிக்கணும்ல இல்ல. என்னடா பூசணிக்காயடா அவன் காவு கொடுத்துட்டு எங்க போனாலும் முதல்ல இருந்து அவன் தான் போட்டு விட்டுறீங்க, ஆடு விட்டுற மாதிரி. ஆர்சிபில யாரா இருப்பாங்க? பாசிபிள் 5 ரிட்டன்ஷன் யாரால நல்லா இருக்கும்? ஃபாஃப் டியூப்ளசி ஆடுவாரு, அதனால ஃபாரினர் 2 பேர். ஃபாஃப் டியூப்ளசி அப்புறம் விராட் கோலி 2. ஃபாரினர் மட்டும், ஃபாரினர் தனியா இந்தியன்ஸ் தனியா சொல்லுங்க. ஃபாரினர் ஃபாஃப் டியூப்ளசி கன்ஃபார்ம், எய்தர் வில்ஜாக்ஸ் ஆர் மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் ஓகே. நெக்ஸ்ட் இந்த 3 இந்தியன்ஸ். 3 இந்தியன்ஸ்னா bowling கோலி, பேட்டிங் கோலி. ஓகே. அதுக்கப்புறம் சிராஜ்ன்ற பேரு. அதான் bowling கோலி. அப்புறம்யா அவன் பேர் என்னது? அவன் டப்புன்னு வாயில வர மாட்டேங்குதுடா. பட்டிதரா? பட்டிதர். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 5 சொல்லிட்டேன். ஓகே, நீ சொல்றது ஓகே. என்ன அப்படின்னா ஓவர்சீஸ்ல வந்து 2 சொல்லியிருக்கேன். மேக்ஸ்வெல் அண்ட் டூப்ளசி. இந்தியன் பிளேயர்ஸ் வந்து எய்தர் மேக்ஸ்வெல் ஆர் வில்ஜாக்ஸ். எய்தர் மேக்ஸ்வெல் ஆர் வில்ஜாக்ஸ். ஓகே, நான் என்னோட ஒரு 5 ரிட்டன்ஷன் சொல்றேன். பாசிபிள் ரிட்டன்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். ஓவர்சீஸ் வந்துட்டு வில்ஜாக்ஸ், ஃபேப் டூப்ளசி. ஏன்னா நீங்க வந்துட்டு ஃபேப் டூப்ளசியை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்டன்சி மெட்டீரியலே கிடையாது அங்கே யாரும். அதுக்கப்புறம் நீங்க கோலிங் கேப்டனா போட முடியாது, நீங்க பவுலிங் கோலிங் கேப்டனா போட முடியாது, வேற யாரையும் வாங்கவும் முடியாது. அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் வரமாட்டாங்க யாரும், ரொம்ப கஷ்டம். அப்படி மேபி அவங்க ஸ்மித்தை மேபி ட்ரை பண்ணலாம். மேக்ஸ்வெல் விட்டு மேபி ஸ்மித் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா பஞ்சாப் வந்துட்டு ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கும். பஞ்சாப் ஒரு நல்ல பயங்கரமான காம்படிஷன் இருக்கும் கண்டிப்பா. பஞ்சாப் கூட ரிக்கி பாண்டிங் வர கோச் ஆயிட்டாரு பஞ்சாப்க்கு, அவர் பெரிய காம்படிஷனா இருக்கும். மேக்ஸ்வெல் நான் ஏன் சரி டூப்ளசி ஏன் அவங்க மேபி விடுவாங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்துட்டு ஏஜ் ஃபேக்டரா கூட இருக்கலாம். மேபி ஆடுவாரு, ரொம்ப வயசுல ஆடலாம், தப்பு இல்ல. அவர் லீக்ஸ் ஆடிட்டு தான் இருக்காரு. ஆனா கண்டிப்பா இப்போ சிபிஎல் ஆடினாரு. இப்போ ரீசெண்டா சிபிஎல் ஆடிட்டு இருக்காரு, கரீபியன் பிரீமியர் லீக். கண்டிப்பா இருந்தாகணும் ஆர்சிபிக்கு பொறுத்த வரைக்கும். டூப்ளசி அண்ட் வில்ஜாக்ஸ். எனக்கு கேட்டா மேக்ஸ்வெல் நோ தான் சொல்லுவேன். மேக்ஸ்வெல் கேங்க்ரீன் நோ தான் சொல்லுவேன். மேக்ஸ்வெல் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல. ரீசெண்டா ஐபிஎல் 2 வருஷம் பாத்தீங்கன்னா ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல சரியா. அப்போ ஒரு பஞ்சாப் பண்ணல. இந்தியன்ஸ் வந்துட்டு பேட்டிங் கோலி, பவுலிங் கோலி நீ சொன்ன மாதிரி. அடுத்து எஸ்தேல் ரிட்டர்ன் பண்ணுவேன் நான். எஸ்தேல் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நல்ல ஒரு பவுலர், செம்மையா போட்டு இருந்தாரு. அவங்க இப்போ ப்ரீவியஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா எல்லாமே பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் லாக் ஆகிட்டே இருந்திருக்கு. எஸ்தேல் வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. லாஸ்ட் இயர் நல்லா பண்ணாரு. சொல்லிட்டா அதே எஸ்தேல விட்டுட்டு திருப்பி பவுலிங் தான் அடி வாங்குவாங்க. ஏன்னா பாரு அப்படிதான் பண்ணுவோம். கரெக்டா தான் சொல்றேன். நம்ம அப்படி பண்ணணும்னு ஆசை, ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பவுலிங் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்க மேக்ஸிமம் பட்டிதரை தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் ஃபியூச்சர் தான் பாப்பாங்க. எஸ்தேல் ஃபியூச்சர் இல்லையா? ஃபியூச்சர் தான், ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் ஷைன் ஆகலையே. ஷைன் ஆகல இல்ல, நீ சொல்றது வேணா ஒத்துக்கிறேன். அவங்க என்ன பண்ணணும்னா எஸ்தேல விட்டுட்டு மறுபடியும் பவுலிங்ல தான் அடி வாங்குவாங்கன்னு சொல்ற. அது நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படிதான் ஆக போகுது. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு கையும் ஓடல காலும் ஓடல அப்படின்ற மாதிரி யார் எடுப்பாங்க, யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஆனா இப்போ இது நியூஸ் கூட கேள்விப்பட்டேன். என்னன்னா அவங்க வந்துட்டு மேக்ஸ்வெல்லையும் டூப்ளசி 2 மாதிரியுமே ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன உண்மையை எனக்கு தெரியல. அப்படி இருக்காது. மேக்ஸ்வெல் கூட விட்டா கூட விட வாய்ப்பு இருக்கு. ஃபாஃப் விட மாட்டாங்க.
ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் வேணும். இங்க பாரு, அவன் வந்துட்டு ஒண்ணு டூப்ளசி இல்ல வில்ஜாக்ஸ். கண்டிப்பா மேக்ஸ்வெல் வந்துட்டு வைக்க மாட்டான். சான்ஸே இல்ல மேக்ஸ்வெல் என்ன கேட்டா. ஒண்ணு அவங்க வச்சிருந்தா டூப்ளசி வைப்பாங்க, வில்ஜாக்ஸ் வைப்பாங்க. இல்ல அப்படின்னா டூப்ளசி மேபி ரிட்டையர் ஆகிறேன் வரல ஆடலன்னு சொன்னார் அப்படின்னா வில்ஜாக்ஸ் அண்ட் கேம் கிரீன் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ ஏன்னா மேக்ஸ்வெல் அவங்க ரிட்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணல. ஆர்சிபி நீ என்ன நினைக்கிறேன்? எனக்கு கேம் கிரீனே தேவையில்லைன்றேன். ஆக்சுவலா அது எதுக்கு அப்படி ட்ரேட் பண்ணாங்கன்னு தெரியல மும்பைல இருந்து. ஃபர்ஸ்ட் ட்ரேடா? ஃபர்ஸ்ட் ட்ரேட்னு சொல்ல முடியாது, பெஸ்ட் ட்ரேட்னு சொல்ல முடியாது. ஃபேர், அவ்வளவுதான். ஃபேர். ஓகே ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றும் பண்ணல. செகண்ட் ஹாஃப்ல தான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸ்மித் எடுக்கிறது கஷ்டம் ஆர்சிபி. கஷ்டம்னு இல்ல, அது எல்லாம் ஃபேஃப் பொறுத்து. ஃபேஃப் பொறுத்து கரெக்ட். இன்கேஸ் ஃபேஃப் நான் ஆடுறேன் அப்படின்ட்டாருன்னா ஆர்சிபி, இல்ல போதும் அப்படின்ட்டாருன்னா மேபி ஸ்மித்தை கூட எடுக்க மாட்டாங்க தெரிஞ்சு. ஏன்னா ரிக்கி பாண்டிங் வந்து ஸ்மித்தை கேட்பார் கண்டிப்பா. ஏன்னா எம்எல்சில வந்து அவர் தான் கோச், ஸ்மித் தான் கேப்டன் அவர் கீழே. அதனால வந்து கப்பர் அடிச்சாங்க எம்எல்சி வாஷிங்டன் டீம். அது அதுலயும் மேக்ஸ்வெல் இருந்தாரு, டிராவிஸ் ஹெட் இருந்தாரு. இன்கேஸ் ஆர்சிபி மேக்ஸ்வெல் விட்டாங்கன்னா பஞ்சாப் தான் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பஞ்சாப்ல ஆடி இருக்காரு. பார்ப்போம். கப் அடிப்பாங்களா மாட்டாங்களா இந்த வாட்டி? இந்த வாட்டி ஈசாலா கப் தான் சொல்லுவாங்களா? அது வந்து ஆக்ஷன்ல உட்காரவங்களை பொறுத்து. வருஷம் வருஷம் அங்கதான் உட்காடுறாங்க, என்ன ஆக்ஷன்ல உட்காடுறாங்க அப்படின்னு இல்ல, அது அவனுக்கு எடுக்கிற பவுலர்ஸை பொறுத்து. என்கிட்ட மறுபடியும் என்ன இவ்வளவு நாளா என்ன பண்ணாங்களோ அதேதான் மறுபடியும் பண்ணுவோம், தப்பு பண்ணுவோம் அப்படின்னு தோணுது. யார் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? எனக்கு ஃபாரினர்ஸா இல்ல ஆல் ஓவர் த ஃபைவா? யாரா இருந்தாலும் எப்படியும் இவனுங்க கோலி விட மாட்டாங்க. அவரே போறனாலும் இவனு விட மாட்டானுங்க. அவர் தான் சொல்லிட்டாரு நான் இந்த வந்துட்டு பெங்களூர் தாண்ட மாட்டேன் அப்படின்ட்டு. ஆர்சிபி விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ட்டாரு. சிவப்பு சொக்கா தான் போடுவான்ட்டாரு அவரு, வேற இந்த சட்டையை போட மாட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் கப் அடிக்கிற டீம் போனா நல்லா இருக்கும். அவர்கிட்ட கப்பு ஐபிஎல் கப் மட்டும் தான் இல்ல. அட்லீஸ்ட் இருந்தே இவனுங்க அந்த ஆக்ஷன்ல உட்காருவாங்க எதனா பண்ணாலும் பரவாயில்ல. அவனுங்களும் 16 வருஷமா அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. 17 வருஷம் இல்ல, 17 வருஷமா அதே தப்பு தான் பண்ணிருக்கானுங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் 5 ரிட்டன்ஷன் வந்து 17 வருஷமா ஆர்சிபி பண்ண தப்புனானா அதேதான் இதுவும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. யாஷ் தயர் எடுக்க மாட்டாங்க. விட்டுருவாங்கன்றியா? முட்டுருவாங்க. அப்படி எனக்கு யாஷ் தயர்னா சிராஜ் விட்டுருன்றேன். விட மாட்டாங்க. 2 கோலி. சிராஜ் ஒன்னும் பண்ற மாதிரி தெரியல எனக்கு. பண்ணலதான் ப்ரோ ஒன்னும் விட மாட்டாங்க. ரொம்ப என்ன கேட்டா எஸ்எல் ரிட்டர்ன் பண்ணலாம், நல்ல ஒரு சான்ஸ். மற்றபடி எங்க சொல்ற மாதிரி அவங்க மேபி பட்டிதர் ஆர் எஸ்ஆர் அப்படி கூட பார்க்கலாம். கோலி சிராஜ் கன்ஃபார்ம். அது பட்டிதரை நீ வெளியில விட்டினா உனக்கு அங்க மிடில் ஆர்டர்ன்றது ஒண்ணு இல்லவே இல்ல. ஆமா கரெக்ட். போன வருஷமா தினேஷ் கார்த்திக் இருந்தாரு, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாரு. நீ அப்ப என்ன சொல்லுவாங்க, விராட் கோலி பொறுமையா இருறாரு, ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்டு. ஏன்னா விராட் கோலிக்கு அப்புறம் பேட்ஸ்மேனே இல்ல. அவருக்கு ஏத்த மாதிரி அவர் லாஸ்ட் வரைக்கும் நின்று ஸ்டாண்ட் பண்ணு தான் பாப்பாரு. அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உடனே சொல்றாங்க பேட்டிங் கோச் ஆயிருக்காரு டீமுக்கு. ஆர்சிபி நல்லா கப் அடிக்கணும்னா ஒரு நல்ல டீம் அனலிஸ்டா தூக்கி போடுங்க. அது உள்ள வீடா கூப்பிட்டு போக சொல்லு. சத்தியமா அவர் 2000 எதுலயோ பண்ணாரு, 2011 2016 தெரியல. அப்பதான் ஆர்சிபி ஃபைனல்ஸ் போச்சு. அதுலதான் அனலிஸ்டா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஆர்சிபி என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வந்து டிசைன் மட்டும் மாத்துறாங்க, வருஷம் வருஷம் ஜெர்சியை மாத்துறாங்க. டிசைன் லோகோ மாத்தினா எல்லாம் மாறிடுமா? பெங்களூர் ஜோசிக்காரன் இருப்பான் போல, இந்த சிங்கம் எப்படி இருக்கக்கூடாது, நீங்க எப்படி மாத்துங்க ஜெர்சி இந்த கலர்ல இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா போன வாட்டி ரொம்ப வஸ்டா பண்ணானுங்க. அல்ஜாரி ஜோசப் ஒரு 11 கோடி வந்து அது வந்து ஒரு தேவையில்லாதது. அது 11 கோடி அதுவும் அதிகம் மாட்டிக்கிட்டானுங்க. வேற ஒண்ணு அவங்க ஏதோ பண்ண போய் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. உனக்கு தேவையான போலர் நீ எடுத்துக்கோ. மத்தவனை எதுக்கு நீ நோன்ற? அவன் விட்டு சும்மா எவனாவது வேற எவனாவது பொறிக்கின்னு போயிருப்பான். இவர் பெட் எடுத்து மத்தவனோட கல்லப்பட்டியை காலி பண்றாங்களாம். உங்க கல்லப்பட்டி இல்ல, இதுல நீ மத்தவங்க காலி பண்ற பத்தியா? இவன் தள்ள கட்டி போயிட்டான் அல்சாரி ஜோசப். வில்ஜாக்ஸ் நல்ல ஒரு
லாங் டோர்னமெண்ட் ஆடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தோணுது வில் ஜாக்சன். கண்டிப்பா வில் ஜாக்சன் ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். அவங்க பீடாக் சொன்ன மாதிரி லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு வில் ஜாக்சன் முன்னாடி ஆடுவீங்கன்னு சொன்னாங்க, கேட்கவே இல்லை. அது லாஸ்ட் பரவாயில்ல, லாஸ்டா ஆடினாரு, ஒரு 4 மேட்சஸ் ஆடினாரு. இந்த நெக்ஸ்ட் சீசன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க பீடாக் சாரி வில் ஜாக்சன் ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். ரிட்டர்ன் பண்ணல ரீடைன் பண்ணா மட்டும்தான் அட்லீஸ்ட் ஆமா. அந்த டாப் ஆர்டர் ஒரு அந்த 4 பேர் கரெக்டா இருக்கும். கோலி, பாஃப், வில் ஜாக்ஸ், பட்டிதர். அப்பதான் ஏதோ ஒரு மிடில் ஆர்டர் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 2% to 10% ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாவது பிளேயர்ஸ் எடுத்து போட்டு நீங்க ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். அதை விட ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கணும். அந்த டீம்ல பேட்டிங் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பவுலிங் மட்டும் தான் பிரச்சனை. பவுலிங் மட்டும் தான் பிரச்சனையே. ஆர்சிபி பேட்டிங் பத்தி குறைய நான் சொல்ல மாட்டேன் என்னைக்குமே, பவுலிங் மட்டும் தான் அவங்க குறை. என்ன இல்ல ப்ரோ, இவங்க எப்படி ப்ரோ இவங்க ஆர்சிபி பெங்களூர் நடக்கிற மேட்ச் மட்டும் ஜெயிச்சா போதும் அப்படின்ற மாதிரி டீம்ல இருக்கிறாங்களா அவங்க? இந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு சீசனுக்கு ஒரு 4 மேட்ச் ஹோம் கிரவுண்ட் நடக்குமா ஒரு டீமுக்கு? 8 மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறேன். ஹோம் கிரவுண்ட்ல 8 மேட்ச். ஆமா, ஒரு டீம் 16 மேட்ச் ஆடும். இல்ல ஆமா, 10 டீம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 16 மேட்சஸ். ஒரு டீம் கூட 2 மேட்ச் ஆடுவாங்க. இப்போ சிஎஸ்கே ஆர்சிபி 2 வாட்டி வருதுன்னா ஒன்னு சேப்பாக்கில் ஆடுவாங்க, ஒன்னு சின்ன சுவாமியில் ஆடுவாங்க, அந்த மாதிரி. இப்போ அவங்க வந்துட்டு ஹோம் கிரவுண்ட்ல ஆடுற மேட்சஸ் மட்டும் ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன்ஸ் எடுத்து வச்சிருவாங்க. இப்போ ஆர்சிபி என்ன பண்ணுனா, முதல்ல ஒரு நல்ல பவுலிங் யூனிட் எடுக்கணும். யூனிட்டா? ஒரு ஆள் எடுக்கிறாங்களா பாருங்க, யூனிட் போலாம். இல்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பவுலராவது எடுக்கணும் கன்ஃபார்மா, ஒரு நல்ல பவுலர். நீ அது மாதிரி அல்ஜாரி ஜோசப், லாக்கி ஃபெர்குசன் கூட ஓகே குட். அல்ஜாரி ஜோசப் எல்லாம் விட்டுந்தீங்கன்னா அடிச்சு பிரிச்சிருவாங்க. சிராஜா அங்க பிரிக்கிறாங்க. சிராஜ் நல்லா ட்ரெயின் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஆர்சிபி வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் எடுக்கணும். அது எடுத்தா மட்டும்தான் மேபி பிளே ஆஃப். இல்லைன்னா சிராஜ் வாயை மூடிட்டு பால் மட்டும் ஒழுங்கா போட்டாருன்னா நல்லா இருக்கும், சூப்பரா போடுவார். அதாவது ஒரு மேட்ச் மறைச்சாரு, வார்னர் பில்சால்ட் யாரையும் மறைச்சாரு, கிழிகின்னு கீச்சானுங்க 2 பேரும். இதுதான் பாப்போம். ஆட்டிடியூட்க்கு ஏத்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் ப்ரோ. கோலிக்கு வந்து 2-3 ஓவர் கொடுக்கலாம்னு தோணுது எனக்கு. நம்ம நடுவுல வேணா, தேவையில்லை. என்ன ப்ரோ, ட்ரை பண்ணலாம் ப்ரோ. நீங்க ரெண்டு நிறைய போயிட்டே இருக்கும் போது ஆப்போனன்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க 2-3 ஓவர் கோலி நடுவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கும். அவர் போலிங் கூட வந்து அவர் மைண்ட்ல ஆல்பி மார்க்கல் ஞாபகம் தான் வரும். பாலை எடுத்துக்கிட்டு ஸ்டம்ப் கிட்ட வந்தாலே ஆல்பி மார்க்கல் ஞாபகம் தான் அவருக்கு. ரைட் ஹேண்ட் குயிக். அதோட சரி, அதோட க்ளோஸ். பவுலிங் கேரியர் ஒரு ஐபிஎல்ல பால தொடர்றதுல தலைவன். பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. பாப்போம் நடக்குது சொல்லிட்டு. சரி பாப்போம். டே ஈசாலா காய்ஸ், கப்படிங்கடா, கப்படிங்கடா. அட்லீஸ்ட் உங்க டீமுக்கு இல்லனாவது விராட் கோலிக்காக அடிங்கடா. 2 வருஷம் அப்புறம் அந்த மனுஷனும் போயிட்டு வர டீம் போட்டு அப்புறம் நீங்க பேப்பர் கப்ப தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்கேஸ் அடுத்த வருஷம் நல்ல டீம் எடுத்து அடுத்த வருஷமே கப் அடிச்சாருன்னா ரிட்டையர்ட் ஆயிடுவார் ஐபிஎல் இருந்து. சான்சஸ் இருக்கு. ஏன்னா கப்போட வெளில போறன்னு யோசிப்பாரு கண்டிப்பா. அவருக்கு என்னதான் ஒரு ஃபிட்னஸ் இருந்து அவரால் ஆட முடியும்னு ஒரு எய்ம் இருந்தாலும் அவர் ரிட்டையர்ட் ஆயிடுவாரு. சரி ஓகே, பார்ப்போம். அவங்க ரிட்டர்ன்ஷன் லிஸ்ட் வரட்டும், அவங்களோட மேட்ச் ஆகுதா பார்ப்போம். பார்க்கலாம். See you in another video. Bye.